குக்கு வித் கோமாளி சீசன் 5ல இருந்து ஆங்கர் மணிமேகலை பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிகழ்ச்சியில இருந்து வெளியேறிட்டாங்க. அதுக்கான ரீசனும் அவங்களே சொல்லி அவங்களோட சோஷியல் மீடியால பதிவிட்டு இருந்தாங்க. அவங்களோட வேலையை அதே நிகழ்ச்சியில போட்டியாளராக இருக்கும் ஒரு ஆங்கர் தான் கெடுப்பதாக கூறி ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பல விஜய் டிவி பிரபலங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பரபரப்பாக பேசப்படும் இந்த ஒரு பிரச்சனையை குறித்து பிரியங்கா ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியுள்ள மாக்காப்பாவிடம் கேட்டிருக்காங்க. அதுக்கு மாக்காப்பா பாத்தீங்கன்னா, நான் அந்த ஒரு நிகழ்ச்சியிலே இல்ல, நாங்க இருந்திருந்தா யார் சரி யார் தவறு அப்படின்னு சொல்லுவேன். அது அவங்களுடைய கருத்து. காட்டு வழியா போறோம், அங்க 2 யானை சண்டை போடுது, போய் சமாதானமா செய்ய முடியும்? நம்மள நசுக்கி போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும். இதனால தூரம் இருந்து வேடிக்கை பார்க்கறது தான் நல்லது. அது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு மாக்காப்பா. அடுத்ததா பாத்தீங்கன்னா குரேஷி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்த முடிவு சரியா தான் இருக்குது, இதையெல்லாம் கடந்து அடுத்த லெவலுக்கு போவதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என மணிமேகலைக்கு ஆதரவாக பதிவு போட்டிருக்காரு குரேஷி. அடுத்ததா அனிதா சம்பத் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி துணிச்சலான முடிவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு இடத்துல நமக்கு மரியாதை இல்ல அப்படின்னு தெரிஞ்சும் அங்கிருந்து விலகி கொள்வது நம்முடைய கௌரவத்திற்கு நாம் கொடுக்கும் அங்கீகாரம். சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு மணிமேகலைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அனிதா சம்பத். குக்கு வித் கோமாளி சீசன் 5ல ஆங்கரா இருக்கும் மணிமேகலை மற்றும் போட்டியாளராக இருக்கும் விஜய் பிரியங்கா இடையே வெடித்த பிரச்சனை காரணமாக தான் மணிமேகலை அந்த ஷோல இருந்தே விலகிட்டாங்க. தன்னுடைய வேலையில பிரியங்கா அதிகமாக தலையிடுவதாக மணிமேகலை ஓப்பனா சொல்லி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சொன்னது இந்த மூஞ்சி தான். ரொம்ப டவல பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? மணிமேகலை நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. எதுக்கு நீங்க கத்தி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம சொல்றோம்ல முடிச்சிடுறோம்னு சொல்லிட்டு, புரியுதா? நீனும் சொல்றதுக்கு வா பாக்கலாம் வா. வந்து எப்படி இருக்குன்னு கத்துக்கோங்க முதல்ல, சரியா? உட்காந்து நீங்க வந்து காமிக்கிறீங்க, அவ்வளவுதானே? பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அறிவாளி தானே, ஏன் ஓவரா பேசுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட ரொம்ப டவல பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? ஆமா அனுப்புவோம் வெளியே. வெளியே போ, கிளம்பு. நீங்க எப்படி வேணா பேசுறீங்க, உங்களுக்கு irresponsible பேசுறீங்க. அம்மா நான் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு நாள் ஒரு பேச்சு உங்களுக்கு வெட்டியா இருக்கு. வேற எங்கயாவது நில்லுங்க, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிருக்காதீங்க. இந்த நிலையில பல வருடங்களுக்கு முன்பு விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஷோவை தொகுத்து வழங்கியவங்க தான் விஜய் பாவனா. அவங்க சேனலை விட்டு வெளியேற பிரியங்கா தான் காரணம் அப்படின்னு ஒரு செய்தி பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற வகையில விஜய் பாவனாவே பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க சோசியல் மீடியால. நான் பிரியங்காவை பற்றி அப்படி எதுவுமே சொன்னதில்ல, அப்படி ஒரு வீடியோ இருந்தா காட்டுங்க, அப்புறம் பேசலாம். நான் சூப்பர் சிங்கர் ஷோல இருந்து வெளியேறினதுக்கு காரணம் வேற ஒரு துறையில என் கனவை அடையதான். நானும் என்னோட கணவரும் மும்பைல ஒன்னாதான் இருக்கும், அங்கேயே வேலை செய்ய வேண்டும் என்று எடுத்த முடிவு தாங்க அது, அவ்வளவுதான் என பாவனா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாடகி சுசித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, குக்கு வித் கோமாளி என்ன அவ்வளவு முக்கியமா? ஏன் மணிமேகலைக்கு ஆதரவாக வீடியோ போடுறேன்? ஏன்னு கேட்டீங்கன்னா, தற்போது பிரச்சனை ஷோவை பத்தி இல்லைங்க, ஒரு புள்ளியை பற்றி ஒருவர் இவ்வளவு கண்ணியமாக அந்த டாக்ஸிக் இடத்தில் இருந்து கிளம்பி வந்து விட்டது. மிக தைரியமான முடிவு. உங்கள் மீது அதிகமான மரியாதை வருது. நீ என்னெல்லாம் சந்திச்சிருப்ப அப்படின்னு எனக்கு புரியுது. பிரியங்கா எப்பேற்பட்டவர் என்பதை அவரது முன்னாள் கணவரிடம் பேசி பாருங்க, புரியும். அவர் எனக்கு தம்பி மாதிரி, அவ்வளவு இனிமையானவன். ஆனா அவனையே நாசமாக்கிடுச்சு. இப்ப இதெல்லாம் நான் சொன்னா ரூமர் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுசித்ரா. அந்த ஜோன்ல இருந்து நவந்ததுக்கு அப்புறமா கிளியரா அங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. மணிமேகலை, மை குட்னஸ் மணிமேகலை, so much respect for you. I am on your side girl and I know what you went through. எப்பேற்பட்ட பொம்பளை அது அப்படின்னு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க பேசி பாருங்க, தெரியும். அந்த பையன் எனக்கு தம்பி பையன், சச் அ நைஸ் பாய், எவ்வளோ பொட்டென்ஷியல் உள்ள பையன், நாசமா அடிச்சிருச்சு அவனை. இதெல்லாம் பற்றி பேசுனா நான் ரூமர் சொல்றேன்பாங்க. பட் the aim of this video is to say that I support மணிமேகலை. அதே மாதிரி மணிமேகலை போட்ட பதிவுல பாத்தீங்கன்னா எண்ட்ல ட்ரஸ்ட் காட் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இதுக்கு எந்த கடவுள் அப்படின்னு சீரியல் நடிகை ஸ்ரீநிதி பாத்தீங்கன்னா கமெண்ட் செஞ்சிருக்காங்க. மணிமேகலை கணவர் உசேன் பாத்தீங்கன்னா வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர் என்பதை குறிப்பிட்டு தான் அவங்க அப்படி கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தேவி தேவ் அப்படின்றவங்க என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, such a yet you are already noticed you are a big jalra of Priyanka, then what can I expect from you? டாக்டர் விஷ்ணு பாண்டி செந்தில்குமார் அப்படின்றவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வாட் அ சீப் கமெண்ட் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. நித்யான்றவங்க, ஸ்ரீநிதி உன் பிரெயினை எங்கன்னா கழட்டி வச்சிட்டியா, உன் பாஸ்ட்டை மறந்துடாத,
எந்த காடா இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அஸ்வினி ராஜ் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா, உங்களை ஒரு ஒர்க்ல போஸ்ட்ல போட்டு உங்க ஒர்க்கை ஓவர் ஷேடோ பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா? கேகேஎஸ் அப்படின்றவங்க என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, நீ ஒரு காலத்துல உன் ஃப்ரெண்ட் கல்யாணம் அப்போ நோஸ் கட் ஆகி நின்னியே ஞாபகம் இருக்கா அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. ஸ்ரீநிதி போட்ட பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.